அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம இயக்கத்தில் 22 கேள்வி வரைக்கும் பார்த்துருப்போம். 22 கேள்வி வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு 23வது கேள்வி. 23வது கேள்வி, அதாவது இந்த Sn சமன் u + a/2 2n-1 ஒரு சமன்பாடுன்னு போன கிளாஸில் தந்திருப்பேன். அந்த சமன்பாடை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கேள்வி தந்திருக்காங்க. அதை வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது இந்த சமன்பாடு நிறைவு எடுக்கப்படும். அதாவது எண்ணாம் செகண்டில் சென்ற தூரத்துக்கான எண்ணாம் செகண்டில் சென்ற தூரத்துக்கான ஒரு கோவையை வந்துட்டு நிறைவு எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சமன்பாடு நிறைவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சமன்பாடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணாம் செகண்டில் கேட்டால் வந்துட்டு இந்த சமன்பாடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சமன்பாடை எம்சிக்யூக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ எண்ணாம் செகண்டில் கேட்டீங்க. இப்போ கேட்டது 23வது கேள்வி. 50 ms-1 வேகத்துடன் நிலைக்குத்தாக ஒரு துணிக்கு எறியப்படுகின்றது. அத்துணிக்கானது 6வது செகண்டில் அடைந்துள்ள இடப்பெயர்ச்சி அது. என்ன நடக்குது? 50 ms-1ல் ஒரு துணிக்கு மேல் நோக்கி எறிகிறார். 6வது செகண்டில், எண்ணாம் செகண்டில், இந்த மாதிரி எண்ணாம் செகண்ட்னா 1ஆம் செகண்டில், 2ஆம் செகண்டில் அப்படின்ட்டு செகண்டில், இத்தனாம் செகண்டில் இந்த கேட்டால் இந்த சமன்பாடை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ 6வது செகண்டில் 6வது செகண்டில் அவர் பயணித்த தூரம் என்னென்னு கேட்காரு. அப்போ நம்ம இந்த சமன்பாடை டிரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு என்னது இடப்பெயர்ச்சிக்கோ வேகத்துக்கோ காவி கணிதத்துக்கு சமன்பாடு யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்? திசை கட்டாயம். இப்போ நான் என்ன செய்கிறேன்? மேல் நோக்கி மேல் நோக்கி திசை எடுக்க Sn சமன் u + a/2 2n-1 6வது செகண்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். S6 மேல் நோக்கி தான் எடுக்கேன். சமன் u வந்துட்டு மேல் நோக்கி எத்தின ப்ளஸ் தான் 50 ms-1. ஏ பார்த்திங்கன்னா ஆர்முடுகள் எப்பயுமே எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி ஜியாக இருக்கும். 10 ms-2 இருக்கும். அப்போ கீழ் நோக்கி சொன்னா -10 கீழே 2 தர எண்ணுக்கு பதிலாக 6 செகண்ட் எடுக்கும் -1. இப்போ சுருக்கினா 50 ப்ளஸ் மைனஸ் பெருக்கப்பட்ட மைனஸ் இது 2 சுருக்கினா 5 E6 12 12 ஒன்று போனிச்சுன்னா 11. அப்போ 11 தர 5 55 50 -55. ஸோ -5 மீட்டர்னு வருது. -5 மீட்டர்னு என்ன? நம்ம மேல் நோக்கி தான் எடுத்திருக்கோம். அப்போ கீழ் நோக்கி 5 மீட்டர், கீழ் நோக்கி 5 மீட்டர் வந்துக்கிட்டு அது வந்துட்டு 6வது செகண்டில் இடப்பெயர்ச்சி அறிக்கை. கீழ் நோக்கி 5 மீட்டர், 6வது செகண்டில் இடப்பெயர்ச்சியாக இருக்கு. அப்போ விடையாக என்ன வரப்போகுது? 5வது விட வரப்போகுது. கீழ் நோக்கி 5 மீட்டர், கீழ் நோக்கி வந்துக்கிட்டு 5 மீட்டர்னு சொல்லி 5வது விட வரப்போகுது. இப்படி சமன்பாடை வந்துட்டு யூஸ் பண்ணி செய்யலாம். இல்லையா 2 தூரங்கள் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும். 7வது செகண்டில் சென்ற தூரங்கள் எடுத்து செய்யணும். 7வது செகண்டில் சென்ற தூரம் எடுத்து அடுத்தது 6வது செகண்டில் சென்ற தூரத்தை எடுத்து 2லேருந்து ஒன்று கழிக்கணும். கழிச்சா தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 6வது செகண்டில் அது சென்ற தூரத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, 24வது கேள்வி பாருங்க. ஒரு பொருள் ஒன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி 100 ms-1 வேகத்துடன் எறியப்படுகின்றது. 10வது செகண்டில் இப்பொருளின் சென்ற தூரம் யாது? அதே கேள்வி கேட்டிக்கா. எத்தனாவது? 24வது. 100 ms-1 வேகத்தில் வந்துட்டு எறிகிறாங்க. 10வது செகண்டில் கேட்டிருக்காங்க. அதே சமன்பாடை மேல் நோக்கி யூஸ் பண்ணுங்க. S10 மேல் நோக்கி இருக்கிறதால 100 ப்ளஸில் வரப்போ 100 ms-1 சக -10. அதில் ஆர்முடுகள் ஜி கீழ் நோக்கி தான் எரிக்க போகுது. எப்பயுமே கீழ் நோக்கி தான் எரிக்கும் ஆர்முடுகள். அப்போ -10 கீழ் 2 தர 2 எத்தனாவது செகண்டில் கேட்ட? 10வது செகண்டில் -1. 100 இது 2 சுருக்கினா 5 12 20 20லேருந்து 1 கழிச்சா 19. 100 -19 5 95. ஸோ 5 மீட்டர் மேல் நோக்கி ஏறிக்க போகுது. மேல் நோக்கியே 5 மீட்டர் அதில் சென்ற தூரமாக எரிக்க போகுது. 10வது செகண்டில் பொருள் சென்ற தூரம் வந்துக்கிட்டு
5 மீட்டர் 10வது செகண்டில் சென்ற தூரம் 5 மீட்டராக இருக்க போகுது. அதுக்கு அடுத்த கேள்வியாக 25வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 25வது கேட்ட கேள்வி என்ன? பொருள் ஒன்று நிலத்திலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி 60 ms-1 வேகத்துடன் எறியப்படுகின்றது. வழித்தடை புறக்கணிப்பின் அது தரவை அடைவதற்கு அடுத்த நேரம். சிம்பிளாக பார்த்த உடனே செல்லலாம், 12 செகண்ட் செல்லலாம். பார்த்த உடனே செல்லலாம் 12 செகண்ட். எப்படி செல்லுவீங்க? 60 ms-1 வேகத்தோடு எறியலாம். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms-1, அதாவது என்ன செய்கிறா 25 கேள்வி தானே. இப்படி 60 ms-1 வேகத்தில் வந்துட்டு எறிகிறாங்க. கீழ் நோக்கி ஆர்முடுகள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது? 10 ms-2 இருக்க போகுது. அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms-1 குறையும் தானே. அப்போ இது வந்துட்டு 0 ஆகிறதுக்கு வேகம் வந்துக்கிட்டு 0 ஆகிறதுக்கு எத்தனை செகண்ட் எடுக்கும்? 10 குறைஞ்சா 6 செகண்ட் எடுக்க போகுது. திரும்ப கீழுக்கு நோக்கி அதே 60 ms-1 வாரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? 6 செகண்ட் எடுக்கும். எதிர் திசையில் 60 ms-1 வாரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? 6 செகண்ட் எடுக்கும். இப்போ டோட்டல் நேரம் என்ன? டோட்டல் நேரம் 12 செகண்டாக இருக்க போகுது. இப்போ கேட்கப்பட்டது என்ன? இது சமன்பாடு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 60 ms-1 எறியப்படுகின்றது. வழித்தடை புறக்கணிப்பு அது தரையை அடைவதற்கு அடுத்த நேரம். இங்கேருந்து தரையிலிருந்து எறிகிறாங்க. இதுக்கு டி எடுக்கன், இதுக்கும் டி எடுக்கன். போகிறதுக்கு முறை நேரம் டி எடுக்க போகிறது. வாரத்துக்கு அதே இது வாரத்துக்கு ஒரே நேரம் எடுக்க போகுது டி. அப்போ டோட்டல் நேரம் வந்துக்கிட்டு கேபிட்டல் டீன்னு எடுத்துனேன்னா எவ்வளோ அறிக்க போகுது? 2t அறிக்க போகுது. டீயை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். டீயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்டா? வேகமே சமப்படுது. வேகத்தை நான் யூஸ் பண்ணி செய்யலாம். அப்போ v சமன் யூஸாக ஏடிங்கிற ஒரு சமன்பாட்டில் நான் யூஸ் பண்ணலாம். ஆர்முடுகள், ஆரம்ப வேகம், இறுதி வேகம். இந்த சமன்பாடு மூலம் தான் நமக்கு தெரிஞ்ச கணியங்க அறிக்கை தானே. தூரம் நமக்கு தெரியாதே. அப்போ தூரத்தை சமப்படுத்தப்படாமல் வர வேகங்கள் சமப்படுத்தப்படுற கணியம் மட்டும் எடுத்து செய்யலாம். இப்போ இறுதி வேகம் என்ன அறிக்க போகுது? 0. ஆரம்ப வேகம் மேல் நோக்கி எத்தனை? 60 இருக்க போகுது. ப்ளஸ் இது வந்துட்டு கீழ் நோக்கி தானே 10 ms-1. அப்போ -10 × t. இப்போ -10 அங்கே வந்துச்சுன்னா 10t சமன் 60. அப்போ t சமன் 6 செகண்ட். அப்போ டோட்டல் நேரம் என்ன இருக்க போகுது? 2t. 2 தர 6 12 செகண்ட் வந்துட்டு எடுக்க போகுது. அப்போ டோட்டலாக வந்துக்கிட்டு அது தரையடிக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் 12 செகண்ட். அதாவது மனக்கணிதத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலைக்குத்தாக மேல் நோக்கி 10 ms-1 என்னும் சீரான வேகத்துடன் எழுந்து கொண்டிருக்கும் பலூன் ஒன்று 75 மீட்டர் உயரத்தில் இருக்கும் போது கல் ஒன்று போடப்படுகின்றது. இக்கல்லானது நிலத்தை அடிக்க எடுக்கும் நேரம். இப்போ கேட்கப்பட்டது என்னென்று சொன்னால் தெளிவாக பாருங்கள். ஒரு பலூன் ஒன்று பறந்துட்டு இருக்கான். பலூன் ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கி. அந்த பலூனில் ஒரு ஆள் நிற்காரு. அவர் வந்துட்டு கல் ஒன்று வச்சுக்காரு. கல்லை வந்துட்டு கீழே போடுறாராம். 26வது கேள்வியில் இதுக்குள்ளே ஒரு ஆள் நிற்காரு. வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஆள் நின்று இது வந்துட்டு என்னது? ஒரு மாறா வேகம் 10 ms-1ங்கிற மாறா வேகத்தில் வந்துட்டு பலூன் போயிட்டுருக்கு. இதில் இருந்து ஒரு ஆள் இருந்து கல்லொண்டை போடுறாரு. கீழே சும்மா போடுறாரு. ஒரு வேகமும் இல்லை ஒன்றும் இல்லை போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 ms-1ல் பலூன் போயிட்டுருக்கீங்கன்னா இந்த மனுஷனுக்கு என்ன வேகம் இருக்க போகுது? 10 ms-1 வேகம் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறவருக்கு அதே வேகத்தை பெற்றிருப்பார். அதே மாதிரி கல்லும் என்னது? 10 ms-1ங்கிற வேகத்தை வந்துட்டு அது வந்துட்டு மேல் நோக்கி 10 ms-1ங்கிற வேகத்தை வந்துட்டு அது பெற்றிருக்கும். அது வந்துட்டு தரையை வந்துட்டு கீழே வந்துட்டு உழுவுதான். சும்மா போட்ட என்ன செய்யும்? அது அப்படியே வந்துட்டு கீழே வந்துட்டு உழ போகுது. அந்த தரையை அடிக்கக்குள்ள நேரம் என்னென்னு கேட்காரு. தரையோட உயரம் இங்கேருந்து 75 மீட்டராம். இங்கேருந்து பலூனில் இருக்கிற இடத்துலேருந்து 75 மீட்டராம். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன? அவர் தந்திருக்காரு S = UT, அதாவது தூரம் தந்திருக்காரு. S =
ut ப்ளஸ் half at ஸ்கொயர். அவர் தந்தது எஸ்எனுக்கான சமன்பாடு தரலையே, எஸ்எனுக்கான ஒரு தூரம் வந்துட்டு தரலையே. அதாவது இத்தனாவது செகண்டில் அது வந்துட்டு இத்தனாவது செகண்டில் 75 மீட்டரில் இருக்கின்ற அவர் செல்லலையே. அவர் செல்லிருக்காரு தரையிலிருந்து 75 மீட்டர் தூரத்தில் இருக்கின்றார். தரையிலிருந்து 75 மீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்கின்ற செல்றார், உயரத்தில் இருக்கின்ற செல்றாரு. அப்போ தரையிலிருந்து என்னென்னா எஸ், அதாவது இடப்பெயர்ச்சி வந்திருக்காரு, அதாவது தூரம் தந்திருக்காரு. தூரம் தந்திருந்தா எஸ் சமன் யூடி ப்ளஸ் வந்துட்டு போடலாம். எஸ்என் போடணும் என்னென்னா இத்தனையாவது, அதாவது எண்ணாம் செகண்டில் அவ்வளோ தூரம் வந்துட்டு சென்றிருக்கேன்னு தந்திருக்கேன். எண்ணாம் செகண்டில் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு சென்றிருக்கேன். அவர் கேட்டது என்னது நேரம் தானே. அப்போ எண்ணாம் செகண்டில் சென்ற தூரம் வந்துட்டு தந்திரிக்க மாட்டார். அப்போ தந்தது என்னது, இவ்வளோ இடப்பெயர்ச்சி உயரம் தந்திருக்கார். உயரம் தந்தா எஸ் சமன் யூடி அந்த சமன்பாடை யூஸ் பண்ண இயலும். அந்த சமன்பாடை யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா எஸ் வந்துட்டு தந்திருக்காரு 75 மீட்டர். இது போடக்குள்ள திசை முக்கியம். நான் மேல் நோக்கி எடுக்கேன். மேல் நோக்கி எடுத்தேன்னு சொன்னால் 75 மீட்டர். யூ வந்துக்கிட்டு என்ன அறிக்க போகுது, மேல் நோக்கி தான் இருக்குது. 10 × t சக ஹாஃப். ஆறுமுடுகள் என்னையாக இருக்கி, ஆறுமுடுகள் வந்துக்கிட்டு கீழ் நோக்கி ஜியாக அறிக்க போகுது. கீழ் நோக்கி 10 எப்பொழுதும் கீழ் நோக்கி 10 ms - 2ங்கிற ஒரு புயிர்ப்பு ஆறுமுடுகள் ஒன்று தொழிற்பட போகுது. அப்போ மைனஸ் எதிர் திசை -10 ms - 1 10 ms - 2 தர டி வர்க்கம், தர டி வர்க்கம் அறிக்க போகுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை சுருக்கலாம். 75 = 10t சக இதையும் சுருக்கினு சொன்னால் 5 ப்ளஸ் வராது, இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அந்த பெருக்கப்பட்டுச்சுன்னா -5t வர்க்கம்னு வரப்போகுது. இப்போ எல்லாம் வந்துட்டு 5 மடங்குல இருக்கு. 5 மடங்குல இருந்துச்சுன்னா நான் ஃபுல்லாகவே சுருக்கலாம். 5 மடங்குக்கு வந்துட்டு 5ஆல் வந்துட்டு சுருக்கலாம். 5 மடங்கு இங்கால வந்துட்டு உங்களை சுருக்கள் மட்டும்தான் இருக்குது. சுருக்கள் மட்டும்தான் இருக்குது. சுருக்கிட்டு போனீங்கன்னா சரி. இப்போ இதை சுருக்கினீங்கன்னா 75 5ஆல் சுருக்கினீங்கன்னா எத்தனை வரப்போகுது, 15 = 10 5ஆல் சுருக்கினா 2 - t வர்க்கம். இப்போ அங்கால கொண்டு வரேன் நான். t வர்க்கம் சய 2t சக 15 = 0. இப்போ பாருங்கள், ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று வந்திருக்கா. டி வர்க்கம் நீங்கள் ஓஎல்ல படித்த ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று வந்திருக்கா. இந்த இருபடி சமன்பாடை நீங்கள் எப்படி தீர்ப்பீங்க, எப்படி தீர்ப்பீங்க? இருபடி சமன்பாடை தீர்க்கக்குள்ள எப்படி நீங்கள் தீர்ப்பீங்க? சும்மா ஓஎல்ல படித்த மாதிரி காரணி ஆக்குவீங்க, அதாவது காரணிப்படுத்துவீங்க. காரணிப்படுத்திங்கன்னா சாரி, சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு இந்த இடத்துல. என்னென்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு இடப்பெயர்ச்சி எடுத்திருக்கேன், ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு இடப்பெயர்ச்சி வந்துட்டு ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கேன். ப்ளஸ் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கீழே நோக்கி தானே உழப்போகுது. மேலேருந்து கீழே போடுறாரு, கீழே நோக்கி தானே உழப்போகுது. கீழே நோக்கி விழுந்துச்சுன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி, அதாவது நிலமட்டத்திலிருந்து உயர்ந்த 75 மீட்டர் தந்திருக்கார். நிலமட்டத்திலிருந்து உயர்ந்த வந்துக்கிட்டு 75 மீட்டர் தந்திருக்கார். அப்போ ஹெச் வந்துக்கிட்டு உயரம் தந்திருக்கார். உயரம் என்னன்னா எப்படின்னு கணிப்போம், நிலமட்டத்திலிருந்து தான் கணிப்போம். நிலமட்டத்திலிருந்து தான் கணிப்போம். அப்போ இங்கே இடப்பெயர்ச்சி எப்படி வருது, மேலேருந்து கீழே. பொருள் வந்துக்கிட்டு எப்படி வருது, மேலேருந்து கீழே. அப்போ அந்த 75 மீட்டர் இப்படி இருந்து அளந்தது. அப்போ இங்கால வந்துட்டு இப்படி எதிர் திசையில் இப்படி இருந்து அளக்க போகிறோம். 75 மீட்டர் எப்படி அளக்க போகிறோம், ஆரம்பத்தில் உயரம் தரக்குள்ள எப்படி 75 மீட்டர் வந்துட்டு நிலமட்டத்தில் தந்தார். அப்போ கீழுக்கு இருந்து மேலுக்கு வந்துட்டு அளந்தோம். இப்போ இடப்பெயர்ச்சிங்கக்குள்ள அதுக்கு எதிர் திசையில் கீழுக்கு இருந்து, அதாவது கீழ் நோக்கி இந்த திசையில் வந்துட்டு அளக்க போகிறோம். இடப்பெயர்ச்சி இந்த திசையில் அளக்க போகுது. இப்போ கீழ் நோக்கி இந்த திசையில் வந்து அளக்க போகிறோம். அப்போ இந்த திசையில் தந்ததால் நம்ம எடுத்த திசை என்ன, மேல் நோக்கி. நம்ம எடுத்த திசை வந்துட்டு மேல் நோக்கி. அப்போ இது வந்துட்டு கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சி அளக்கப்படுறதால 75 வரப்போகுது, மைனஸ் வரப்போகுது. 75 மைனஸ் வரப்போகுது. அப்போ 15 இங்கே மைனஸ். இப்போ பாருங்க, இதை காரணிப்படுத்திங்கன்னா t -5 t + 3 I3 -15 I3 -15. இங்கே 5 3 கூட்டினீங்கன்னா -2. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினா t = 5 அல்லது t =
-3. இது ஒரு காரணிப்படுத்துகிற வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி காரணிப்படுத்துகிறேன்ட்டு. காரணிப்படுத்தி செய்யக்கூடிய மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், எல்லாம் படிச்சுப்பீங்க. எப்படி 2 காரணிகளை உடைக்கிறேன்ட்டு வந்து தெரியும். அந்த முறைப்படி வந்துட்டு காரணிப்படுத்திங்கன்னா t-5 t+3 வந்துட்டு உங்களை சம0 வரப்போகுது. அதாவது 15 எப்படி உடைக்க போகிற காரணிப்படுத்துறது நான் செல்கிறேன், இந்த இடத்துல செல்கிறேன். 15 எப்படி உடைய போகுது, -5 +3 -5 +3 உடையுது. இப்போ பாருங்கள், இங்கே நேரத்தை வந்துட்டு பாருங்கள். நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸில் நேரம் வருமா? மைனஸில் இப்போ நேரம் வராது. அப்போ t = 5 செகண்ட். t = 5 செகண்டாக ஹரிக்க போகுது. அப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கான விட உங்களுக்கு வந்திருக்கும். t = 5 செகண்டில் வந்துக்கிட்டு அது வந்துட்டு தரை அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பொருத்தமான ஆன்சரை ஹரிக்க போது 5 செகண்ட். 4வது ஆன்சர் வந்துட்டு பொருத்தமாக ஹரிக்கும். அடுத்தது 27வது கேள்வி பாருங்கள். புறக்கணிக்கத்தக்க வழித்தடையின் கீழ் பந்து ஒன்று சுயாதீனமாக விழுகின்றது. பந்தின் இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு 3 கூற்றுக்கள் தந்திருக்கா, ABCன்னு சொல்லி. ஒரு பந்து ஒன்று மேலிருந்து கீழே ஒன்று விழுதான், மேலே இருந்து கீழே போடுறாங்க. கீழே போடக்கொள்ள 3 கூற்று தந்திருக்கா. என்னென்ன கூற்று பார்ப்போம். ஒவ்வொரு செகண்டின் போது பந்து பயணித்த தூரம் முன்னே செகண்டில் பயணித்த தூரத்திலும் 10 மீட்டர் வந்துட்டு அதிகமாக. மேலேருந்து கீழே எரியல்ல சும்மா சுயாதீனமாக கொண்டு உழவிடப்படுகின்றது. அப்போ 27ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்து வந்துட்டு இப்படி சும்மா வந்துட்டு விழவிடுறாங்க. அப்போ இது வந்துட்டு t = 0 எரிக்கி, இது t = 1, இது t = 2, இது t = 3 எரிக்கின்னு எடுக்கணும். இப்போ t = 0 உயரம் என்னது? s வந்துக்கிட்டு 0 ஹரிக்க போகுது. இப்போ பாருங்க, s வந்துட்டு என்ன ஹரிக்க போகுது? s = ut + ½ at² யூஸ் பண்ணேன்னா u வந்துட்டு என்ன ஹரிக்க போகுது? 0. ஆரம்ப வேகம் இருக்கா? இல்லை, 0. சக கீழ் நோக்கி இருக்கிறதால கீழ் நோக்கி எடுத்திருக்கேன். கீழ் நோக்கி ஆர்முடுகள் 10 தர t வர்க்கம். t வந்துட்டு எதுன்னு எடுத்திருக்கேன்? 1 செகண்ட். அப்போ 1 வர்க்கம் சுருக்கின்னு சொன்னால் 5 மீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்கு. 5 மீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்கு. அடுத்தது எடுக்கன், அடுத்ததுக்கு இடப்பெயர்ச்சி எடுக்கன். எப்படின்னா s = 0 சக 6 தர 10 10 - 2 t வந்துட்டு 2 வர்க்கம். ஸோ இது 2 சுருக்கினா 5, 2 வர்க்கம் 4, 4 20 மீட்டர். 20 மீட்டர் இங்கேருந்து 20 மீட்டர் உயரத்தில் என்ன இடப்பெயர்ச்சியில் வந்துட்டு இருக்கு. 3வது செகண்டில் எடுக்கன். s = 0 ஆரம்ப வேகம் 0, 6 தர 10 - 2 தர 3 வர்க்கம் 3 9 45 மீட்டரில் வந்துக்கிட்டு இருக்க போகுது. 45 மீட்டர்னா எந்த இடத்துல இருந்து? இந்த இடத்துல இருந்து 45 மீட்டர் ஹரிக்க போகுது. அப்போ இவ்வளோத்துக்குள்ளே பயணித்த தூரம் எவ்வளோ ஹரிக்க போகுது? 15 மீட்டர் ஹரிக்க போகுது. இவ்வளோத்துக்குள்ளே பயணித்த தூரம் எவ்வளோ ஹரிக்க போகுது? 25 மீட்டர் ஹரிக்க போகுது. அப்போ 2வது செகண்ட் 3வது செகண்ட், 1வது செகண்ட் 2வது செகண்ட் 0 1 இவ்வளோத்துக்குள்ளே பயணித்த தூரங்களை பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் 5 செகண்ட். அடுத்தது அதில் 5 மீட்டர் 15 மீட்டர் 25 மீட்டர் அறிய போகுது. அப்போ ஒவ்வொரு செகண்டின் போது ஒவ்வொரு செகண்ட் அறி இதான் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த ஒவ்வொரு செகண்ட் கால போய் பாருங்கள். இது ஒரு செகண்ட், இது ஒரு செகண்ட், இது ஒரு செகண்ட். அந்த ஒவ்வொரு செகண்ட்லேயும் பந்து பயணித்த தூரம் முன்னே செகண்டில் பயணித்த தூரத்தில் 10 மீட்டர் அதிகம். முன்னே செகண்டில் பயணித்த தூரத்தோட 10 மீட்டர் அதிகமாக. அப்போ இதில் 5 மீட்டர்னா அதோட 10 மீட்டர் கூட 15 மீட்டர், அதோட 10 மீட்டர் கூட 25 மீட்டர். அப்போ ஒவ்வொரு செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வந்துட்டு கூட்டிகிட்டு போகுது. அப்போ சொல்லப்பட்டது முதலாவது ஏ கூற்று என்னது? சரியான கூற்று. அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு செகண்டையும் போகுது பந்து இயக்கப்பாட்டு சக்தி இரட்டிக்கும். இயக்கப்பாட்டு சக்தி வந்துட்டு இரட்டிக்குமா? இந்த இடத்துல வந்துக்கிட்டு வேகம் என்ன அறிய போகுது? 0. இந்த இடத்துல வேகம் வந்துட்டு 0 அறிக்கும். அப்போ இயக்கப்பாட்டு சக்தி என்ன அறிய போகுது? 0 அறிக்க போகுது.
பூஜ்ஜியமாக இருக்க போகுது. அடுத்த செகண்டில் வந்துட்டு பார்க்கணும் வேகம் வந்துட்டு முதலாவது செகண்டில் அதோடைய வேகம் என்ன அறிக்க போகுது 10 ms - 1 வந்துட்டு கூட்டியிருக்க போகுது. அதோடைய ஆர்முடுகள் காரணத்தால் நீங்கள் V7 யூஸாக 80ங்கிற சமன்பாடை போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது செகண்ட் T7 ஒன்றில் வந்துட்டு அதோடைய வேகத்தை பார்த்தீங்கன்னா 10 ms - 1 இருக்க போகுது. அதோடைய இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னா 12 mv வர்க்கம். அப்போ 12 விக்கு பதிலாக 10 போட்டால் 10 வர்க்கம் 100. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா T7 2 செகண்டில் வேகம் என்ன அறிக்க போகுது 20 ms - 1 அறிக்க போகுது. அப்போ அதில் வந்துட்டு இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னா 12 m 20க்கு பதிலாக 20 வர்க்கம் வேகத்துக்கு பதிலாக 20 வர்க்கத்தை போட்டிங்கன்னா 400 வர போகுது. அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா T7 3 செகண்டில் வேகம் வந்துட்டு 30 ms - 1 ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms - 1 கூட்டிகிட்டு போகும். இப்போ இங்கே இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 m வேகம் வந்துட்டு 30 வர்க்கம் 900. இப்போ பாருங்கள் இயக்க சக்தியை பாருங்கள் இந்த 12 m எல்லாத்துக்கும் சமனாக இருக்கு. அப்போ அங்கால இருக்கிற வேகத்தின் வர்க்கம் வந்துட்டு இரட்டிச்சிட்டா போகுது. 100 400 900 இரட்டிச்சிட்டா போகுது. ஒரு சதுர எண் கோலத்தில் வந்துட்டு போயிட்டு இருக்கு இரட்டிச்சிட்டா போகுது இல்லை. அப்போ பி கூற்று வந்துட்டு தெளிவாக போல ஏ கூற்று சரி பி கூற்று தெளிவாக போல பி கூற்று தெளிவாக போலையாக வந்திருக்கு. அடுத்தது சி பூமியில் பட்டு பின்னுதைக்கும் போது 1/4 பங்கு சக்தி விரயமாகினால் பந்து முழு தூரத்தில் 3/4 பங்கு மேலெழும். இப்போ என்ன செய்கிறாருன்னா பந்து வந்துக்கிட்டு கீழே கொண்டு உழுவுதான். பந்து வந்துட்டு கீழே கொண்டு உழக்கொள்ள இங்கேருந்து போடப்பட்ட பந்து அப்படியே வந்து என்ன செய்யுது இந்த இடத்துல வந்துட்டு உளுந்து திரும்ப என்ன செய்தான் பின்னுதைத்து போகுதான். இதில் வந்துக்கிட்டு என்ன செய்தான் இந்த இடத்துல இயக்க சக்தி வந்துட்டு வருது. இயக்க சக்தி வந்துட்டு ஈயாக இருக்குது. என்னன்னா ஒரு 100 ஜூல் எடுங்களேன். 100 ஜூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் படக்கொலை பட்டு நிலத்தில் படக்கொலை ஒரு வெப்ப சக்தியோ ஏதோ ஒன்று பிறப்பிக்கப்படுறதால சக்தி ஒரு இழப்பு ஒன்று வரும். அந்த இழப்பின் காரணமாக 1/4 பங்கு இழக்கப்படுது. அப்போ 1/4 100ல் 1/4 பங்கு எவ்வளோ 25 ஜூல் இழக்கப்படுது. 25 ஜூல் வந்துக்கிட்டு இழக்கப்படுதான். 25 ஜூல் வந்துட்டு இழக்கப்படுது. உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கேன் 100 ஜூல். இப்போ 3/4 பங்கு சக்தி வந்துக்கிட்டு 3/4 செல்லப்பட்டுகிறது. என்னது முழு தூரத்தில் 3/4 பங்கு மேல் எழுமா. 1/4 பங்கு விரயமாகின சக்தி இது எவ்வளோ முழு தூரம் வந்துக்கிட்டு எவ்வளோ எச்சின் எடுக்கன் எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு எச்சின் எடுக்கன் எச்சில் 3/4 எச் வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலெழு மண்டல்றார். 3/4 பங்கு எச் வந்துட்டு மேலெழு மண்டல்றார். பார்ப்போம் நம்ம மேலெழுமா எழமாட்டுச்சன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆரம்பத்தில் இதில் இருக்கக்குள்ள சக்தி என்ன ஹரிக்க போகுது mgh ஹரிக்க அழுத்த சக்தி ஒன்று இருக்குமா இல்லையா mgh ஹரிக்க போகுது mgh இருக்க போகுது. அப்போ mgh சமன் வர்ற மொத்த சக்தி என்ன ஹரிக்க போகுது இப்போ இயக்க சக்தியை ஹரிக்க போகுது. இந்த இடத்துல வரக்குள்ள இயக்க சக்தியை ஹரிக்க போகுது ஹரிக்க போகுது 12 mv வர்க்கமாக இருக்க போகுது 12 mv வர்க்கமாக இருக்க போகுது. இப்போ ஒரு பங்கு வந்துட்டு சக்தி இழக்கப்பட்டிருக்கு. ஒரு பங்கு சக்தி இழக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ சக்தி இருக்க போகுது 3/4 பங்கு சக்தி வந்துக்கிட்டு இருக்க போகுது. 3/4 சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு போகும். இந்த ஏற்கனவே இருந்த அழுத்த சக்தி வந்துக்கிட்டு அழுத்த சக்தியின் காரணமாக போன தூரம் வந்துட்டு h. இந்த ஏற்கனவே இருந்த அழுத்த சக்தி ஈன்னு எடுக்கணும் வந்துட்டு காரணமாக சென்ற தூரம் வந்துட்டு h. இப்போ
மூண்டிங்கில் 4 இ காரணமாக செல்லக்கூடிய தூரம் எவ்வளோ? h1 எடுக்கணும். இப்போ கேட்கப்பட்டது என்னது? h1 தான் வந்துட்டு கேட்டேன். h1 வந்துக்கிட்டு மூண்டிங்கில் 4 பங்கு போகுமா கேட்டியாரு. இப்போ இருக்கிறது ஏற்கனவே இருந்தது ஈன்னு சொன்னால் இப்போ மூண்டிங்கில் 4 இ 100 ஜூல் எடுத்துன்னு சொன்னால் 75 ஜூல்னு சொல்லி வர போகுது. இப்போ மூண்டிங்கில் 4 இ இருக்கு. இப்போ இது ஒரு முதலாம் சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாடு. நேர்வீத சமம் வந்துச்சுன்னா பிரிச்சண்டா சரி. அப்போ ஈங்கில் 1 2 பிரிச்சண்டு சொன்னால் ஈங்கில் 3 4 இ மீ மட்டுப்படும். இங்கே சமன் h/h1. இப்போ சுருக்கி நீங்கள் என்ன சொன்னால் என்ன வரப்போகுது? இந்த கீழுக்கு இருக்கிற 4 வந்துக்கிட்டு அப்படியே மேலுக்கு போகும். மேலுக்கு போணுச்சுன்னு சொன்னால் அது கீழுக்கு பிரிவட்டு இருக்கிறது. எப்படி இருக்குது பிரிவட்டு இருக்குன்னா 1 3 4 இருக்கு. இ மீ மட்டும் படிச்சுன்னா அப்போ இது வந்துட்டு எப்படி இருக்கு? பிரிவட்டு இருக்கு. 1 பிரித்தல் 3 4. இப்போ பிரித்தல் பெருக்கலாக மாற்றினா 4 3. அப்போ 4 3 சொல்லி இது மாறப்போகுது. 4 3 சொல்லி மாறப்போகுது. சமன் h/h1. இப்போ h1 தான் கேட்டது. அப்போ h1 அங்கே அனுப்பினீங்கன்னா h1 சமன் 3 4 h. ஏற்கனவே எவ்வளோ தூரம் இருந்தது? இயக்க சக்தியால் h இருந்தது. இப்போ 3 4 இயால் எவ்வளோ தூரம் போயிருக்கு? 3 4 h. இயக்க சக்தி வந்துக்கிட்டு அதன் தூரத்துக்கு வந்துட்டு நேர்வீத சமான அரிக்க போகுது. அம்பட்டு இயக்க சக்தி வந்துட்டு என்னது? இந்த இடத்துல படுறதுக்கு முதல் அழுத்த சக்தியா என்ன? அம்பட்டு அழுத்த சக்தியும் என்னது? படுறதுக்கு முதல் இயக்க சக்தியாக தானே இருந்து. அப்போ ஈ நேர்வீத சமன் எச்சாக தான் எரிக்க போகுது. இப்போ இந்த சக்தியை வச்சுட்டு இவ்வளோ தூரம் விளையாண்டுன்னா அப்போ இந்த இயக்க சக்தி என்ன மாறப்போகுது? அழுத்த சக்தியாக மாறப்போகுது. அப்போ அதில் இயக்க சக்தி நேர்வீத சமன் அதில் அழுத்த சக்தி mg ஹெச்சாக இருக்க போகுது. அப்போ இ நேர்வீத சமன் ஹெச்ங்கிற தொடர்பை நம்ம எடுக்கலாம். இ நேர்வீத சமன் ஹெச்ங்கிற சொல்லி இந்த தொடர்பை வந்துட்டு இந்த இடத்துல சிம்பிளாக எடுக்கலாம். ஏன் இந்த ஒரு சமன்பாடை வச்சு நான் எடுக்கேன். எம்ஐஎம்ஐ வெட்டினண்டனா இதில் இயக்க சக்தி வந்துக்கிட்டு நேர்வீத சமன் நின்னத்துக்கு அறிக்க போகுது. இது 2 மாறிலி அறிக்க போகுது. 2 திரிவு வந்துட்டு 2 இடத்துலேயே மாறிலி அறிக்க போகுது. அப்போ இ நேர்வீத சமன் ஹெச்சாக அறிக்க போகுதுன்னு தொடர்பு எடுக்கலாம். அந்த தொடர்பு எடுத்து சுருக்கி எடுத்து என்ன சொன்னால் அந்த ஹெச் வந்துக்கிட்டு 3 4 பங்கு வந்துட்டு உயர போகுது. 3 4 பங்கு வந்துக்கிட்டு உயர போகுது. அப்போ ஒரு சி கூட்டில் சென்னதுமே என்னது? சி கூட்டும் சரி. இதை மாதிரி பாஸ் பேப்பரில் நிறைய இடத்துல 2019ஆம் ஆண்டில் ஒரு இடத்துல வந்திருக்கு, நிறைய இடத்துல வந்திருக்கு. அப்போ இந்த கேள்விகள் செய்கிறது மூலம் நிறைய நம்மளுக்கு நாலேஜ் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் பாஸ் பேப்பரும் கூட இலகுவாக செய்யலாம். எந்த பேப்பரும் கூட இலகுவாக செய்யலாம். இதில் இருக்கக்கூடிய நாலேஜை வந்துட்டு சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். 27வது கேள்வி பார்த்துட்டோம். 28வது கேள்வியை வந்துட்டு பார்ப்போம். நிலமட்டத்திலிருந்து உயரம் எச்சிலிருந்து மலைத்துளி விழும்போது அதன் வேகம் v ஆனது உயரம் எச்சுடன் மாறும் விதத்தை மிகச்சிறந்த வகை குறிப்பது. இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிலமட்டத்திலிருந்து உயரம், அதாவது உயரம் எப்படி அளக்குற? உயரம் எப்படி அளப்போம்? இது வந்துட்டு நிலமட்டம்னு சொன்னா இது நிலமட்டம்னு சொன்னா நிலமட்டத்தில் இருந்தால் என்னது? உயரம் வந்துக்கிட்டு அளப்போம். நிலமட்டத்தில் இருந்தால் உயரம் வந்துட்டு அளப்போம். எச்சின்னு சொல்லி நிலமட்டத்தில் இருந்தால் அளப்போம். அப்போ நிலமட்டத்தில் இருந்து என்னையா கேபிட்டல் ஹெச் உயரத்தில் இருக்காம் ஒரு மலைத்துளி உண்டு. கேபிட்டல் ஹெச் உயரத்தில் வந்துட்டு ஒரு மலைத்துளி உண்டு இருக்காம். அந்த மலைத்துளி விழும்போது அதன் வேகம் v ஆனது உயரம் எச்சுடன் மாறும் விதத்தை மிகச்சிறந்த வகை குறிப்பது. அப்போ அந்த மலைத்துளி உலக்கொலை ஆரம்பத்தில் எங்கள் ஓய்வில் இருக்கு உலக்கொலை வேகம் 10 கூட்டிகிட்டே வரும் ஒவ்வொரு செகண்டுக்கும். அப்போ இந்த வேகத்தோட இந்த உயரத்தில் மாறலை வந்துட்டு வரைய சொல்றாரு. வேகத்தோட இடப்பெயர்ச்சின்ற மாறலை எப்படி செய்யும்? இடப்பெயர்ச்சி இந்த திசையில் அளக்க போகிறோம், வேகமும் வந்துக்கிட்டு இந்த திசையில் அளக்க போகிறோம்.
அப்போ எப்படி வரப்போகுது? இடப்பெயர்ச்சிக்கும் வேகத்துக்குமான கிராஃபை வந்துட்டு எப்படி வரப்போகுது? இடப்பெயர்ச்சிக்கும் வேகத்துக்குமான கிராஃப் வந்துட்டு எப்படி வரப்போகுது? ஆரம்பத்தில் பூஜ்ஜியமாக இருந்தது, இடப்பெயர்ச்சி அதிகரிக்க 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 வேகம் வந்துட்டு அதிகரிச்சுட்டு போகும். இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று வரப்போகுது. இது வந்துட்டு வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான கிராஃப். இப்போ கேட்டது என்னது? வேகத்துக்கும் அதாவது உயரத்துக்கும் இடையிலான கிராஃப் கேட்டு. வேகத்துக்கும் உயரத்துக்கும் இடையிலான கிராஃப் கேட்டு. இப்போ பாருங்க, வேகத்துக்கும் உயரத்துக்கும் இடையிலான கிராஃப் வந்துட்டு கேட்டிருக்காங்க. உயரம் வந்துட்டு எப்படி அளப்போம்? உயரம் வந்துட்டு எப்படி அளப்போம்? நிலமட்டத்திலிருந்து அளப்போம். நிலமட்டத்திலிருந்து உயரம் அளப்போம். அப்போ இவர் வேகம் வந்துக்கிட்டு பூஜ்ஜியமாக இருக்கிற டைமில், வேகம் வந்துக்கிட்டு பூஜ்ஜியமாக இருக்கிற டைமில் உயரம் வந்துட்டு எப்படி அறிக்க போகுது? உயரம் வந்துக்கிட்டு எப்படி அறிக்க போகுது? மிக பெருசாக அறிக்க போகுது. மிக பெருசாக வேகம் வந்துட்டு பூஜ்ஜியமாக இருக்கிற டைமில் உயரம் வந்துட்டு எப்படி அறிக்க போகுது? மிக பெருசாக அறிக்க போகுது. அடுத்தது மிக பெருசாக இருக்க போகுது. அடுத்தது வேகம் வந்துக்கிட்டு மிக உயர்வாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வேகம் வந்துட்டு மிக உயர்வாக இருக்கும். அந்த இடத்துல வந்துக்கிட்டு அந்த உயரம் வந்துட்டு எப்படி அறிக்க போகுது? பூஜ்ஜியமாக அறிக்க போகுது. அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்க போகுது? பூஜ்ஜியமாக அறிக்க போகுது. அப்போ இந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளி கடையெல்லாம் கிராஃப் வந்துட்டு வரப்போகுது. இந்த ரெண்டு புள்ளி கடையெல்லாம் கிராஃப் வந்துட்டு வரப்போகுது. அப்போ எப்படி கிராஃப் வரப்போகுது? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துக்கிட்டு கிராஃப் வந்துட்டு எப்படி பார்க்கன்னு சொன்னால், இங்கேருந்து தானே வந்துட்டு அளக்குற வேகம் இந்த பக்கம் இருந்தால் இங்கேருந்து அளக்க போகிறோம். இங்கேருந்து வேகம் வந்துட்டு அளக்க போகிறோம். உயரம் வந்துட்டு இங்கேருந்து அளக்க போகிறோம். அப்போ இங்கேருந்து அளக்க போகிறேன்னு சொன்னால் இங்கே வந்துக்கிட்டு பூஜ்ஜியமாக இருக்கக்குள்ள இந்த இடத்துல இருக்க போகுது. வேகம் பூஜ்ஜியமாக இருக்கக்குள்ள உயரம் வந்துட்டு இந்த இடத்துல. அப்போ இங்கே அதிகரிக்க இங்கே வந்துட்டு வேகம் வந்துட்டு குறைஞ்சிட்டே வரணும். இங்கே அதிகரிக்க இங்கே குறைஞ்சிட்டே வரும். அப்போ வந்துட்டு இந்த திசையிலையும் பி வந்துட்டு இந்த திசையில் அளக்கப்படும். அப்போ வந்துட்டு குறைய வந்துட்டு குறைய வேகம் வந்துட்டு அதிகரிச்சுட்டு இருக்கும். வந்துட்டு குறையிற இந்த திசையில் அதிகரிக்க குறைய வேகம் வந்துட்டு அதிகரிக்கிறது எப்படி வரப்போகுது? இந்த மாதிரியான ஒரு கிராஃப் உண்டு உங்களுக்கு தெளிவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான ஒரு கிராஃப் உண்டு உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது உயரம் வந்துட்டு குறைய வேகம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. வேகம் வந்துட்டு கூட போகுது. இதில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு தெளிவாக வழங்கி கொள்ளுங்க. என்ன நடக்குதுன்னா, ஏன் இந்த வளைகோடு வருதுன்னு விளங்கி கொள்ளுங்க. நேர்கோடு மிருகி வளைகோடு மிருகி, நேர்கோடு மிருகி வளைகோடு மிருகி. ஏன் வளைகோடு வருதுன்னு விளங்கி கொள்ளுங்க. ஏன் வளைகோடு வருதுன்னு சொன்னால் வேகத்தை பாருங்கள். ஒவ்வொரு செகண்டுக்கு 6 முடுகள் இருக்கு. 6 முடுகள் கீழ் நோக்கி 6 முடுகள் 10 ms-2 இருக்கிறதால வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms-1 அதிகரிச்சு இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms-1 அதிகரிக்கிறதால என்ன செய்ய போகுது? வளைகோடு அமரப்போகுது. சீரான வேகம் இருந்தது, சீரான வேகத்தை கொண்டு விழுந்ததான் என்ன செய்ய போகுது? நேர்கோடு வரப்போகுது. சீரான சொன்னால் தான் நேர்கோடு வரப்போகுது. ஆனால் இது என்னது? ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 கூடிக்கிட்டே வருது. ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 கூடிக்கிட்டே வரதால இது ஒரு வளைகோடாகவே வரும். இந்த விஷயம் தெளிவாக வழங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போவாங்க. 29வது கேள்வி. 29வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? 29வது கேள்வியில் பந்தொன்று குறித்த உயரத்திலிருந்து பந்தொன்று குறித்த உயரம் ஒன்றிலிருந்து போடப்படும் போது அது நிலத்தில் அடித்து பின் படிப்படியாக ஓய்வுக்கு வருகின்றது.
இப்பந்தின் இயக்கத்துக்கான ஆர்முடுகள் நேர வரைப்பு என்னது தெளிவாக பாசிங்க. ஆர்முடுகள் நேர வரைப்பு. ஆர்முடுகள் நேர வரைப்புன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது? முதல் நான் அதுக்குரிய பந்து வந்துக்கிட்டு போடுறாங்க, பந்தை வந்துட்டு மேலே இருந்து போடுறாங்க. போட்ட உடனே என்ன நடக்குது? இப்படின்னு பட்டு திரும்ப மேலுக்காகுது. மேலுக்காய் அது அதே தூரத்துக்கு போகுமா? ஒரு பூரண மீள்தன்மை உள்ளதுன்னு மட்டும்தான் என்ன செய்யும்? அதே அளவுக்கு போகும். மீள்தன்மை என்ன? சும்மா ஒரு நிலத்தில் போடுறது மீள்தன்மை உடையதா? இல்லை. அப்போ என்ன செய்யும்? அதோட கொஞ்சம் உயரத்து தான் போகும். அடுத்த தரம் வந்துட்டு அடுத்த தரம் உளுந்து அதோட கொஞ்சம் வரும். அப்படியோ வந்து என்ன செய்யும்? கடைசியாக ஓய்வுக்கு வந்துடும். அப்படியே என்ன டைமில் வந்துட்டு பிடி கிராஃப் வந்துட்டு எப்படி வரப்போகும்? ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஒரு வேகத்தில் இருந்து 0 வேகத்தில் இருந்து அப்படியே படிப்படி அதிகரிச்சுட்டு வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு வேகத்தில் வந்துட்டு இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று வரப்போகுது. ஏன் இப்படியான கிராஃப் ஒன்று? ஆரம்பத்தில் வேகம் வந்துட்டு அப்படியே அதிகரிச்சுட்டே வரும். அதிகரிச்சுட்டு வந்து திடீர்னு என்ன செய்யுது? திசை மாறுது. திடீர்னு திசை மாறி திரும்ப வந்துக்கிட்டு அப்படியே வேகம் வந்துட்டு என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. ஏன் இதே கோடு அப்படியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தானே ஆர்முடுகள் இருக்க போகுது. கீழ் நோக்கி தானே 10m-2ங்கிற ஆர்முடுகள் இருக்க போகுது. பிடி கிராஃபோட படித்திறன் என்னத்தை தரப்போகுது? ஆர்முடுகளை தரப்போகுது. அப்போ எல்லாத்திட படித்திறனும் என்னத்தை தரணும்? 10m-2 கீழ் நோக்கி தான் தரணும். அப்படி நினைச்சேன்னா எல்லாத்திட கோடும் இதே நேர்கூடாக தான் வரப்போகுது. இதே கூடாக தான் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வேறு இடத்துல பிங்கிற வேகண்டு செஞ்சுன்னா இந்த இடத்துல V1ங்கிற அதோட குறைஞ்ச கதி வரப்போகுது. ஏன்னா ஒவ்வொன்றில் பட்டுதே வேகமும் குறையும், அதுக்கேட்ட தூரமும் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இதுக்குரிய ஏடி கிராஃபை வந்துட்டு கட்டிக்காங்க. இதுக்குரிய ஏடி கிராஃப் வந்துக்கிட்டு எப்படி வரப்போகுது? ஏடி கிராஃப் வந்துக்கிட்டு ஒரு நேர்கோடு வரப்போகுது. படித்திறனை பார்த்து இதில் படித்திறன் வந்துட்டு ஏடி கிராஃபை தரப்போகுது. இதில் பாருங்கள் கோடை எல்லாம் நேர்கோடு வரப்போகுது. ஆனால் கடையில் என்ன செய்யுது? திடீர்னு வேகம் மாறி திடீர்னு உயருது. திடீர்னு வேகம் மாறி திடீர்னு உயருது. என்ன நடக்குது? திசை மாறுது. அப்போ என்ன நடக்க போகுது? ஆறுமுடுகளும் திடீர்னு கீழுக்கு போய் ஒரு சடுதியான ஒரு மாற்றம் ஒன்று நடந்து அதே மாதிரி ஒரு சடுதியான ஒரு மாற்றம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆறுமுடுகள் நேர கிராஃப் எப்படி வரப்போகுது? இந்த இடத்துல வேகம் திடீர்னு ஒரு மாற்றம் மாறதால திடீர்னு ஏறி திடீர்னு குறைஞ்சி திடீர்னு ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சடுதியான ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏடி கிராஃப். இப்படி தான் உங்களோட ஏடி கிராஃப் வந்துட்டு வரப்போகுது. ஒரு பொருள் வந்துட்டு மேலிருந்து கீழே ஒன்று உழக்கோல அது வந்துட்டு விழுந்து பின்னு திரும்ப வந்துட்டு ஓய்வுக்கு வரங்காட்டி. அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. இந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக வழங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எச் உயரத்தில் ஓய்வில் உள்ள பந்து விளைவிடப்படுகின்றது. நிலத்தின் அடித்த பந்து h/2 உயரம் மேலெழும்புகின்றது. வழித்தடனை புறக்கணித்தால் உயரத்துடன் பந்தின் வேகத்தின் மாற்றத்தினை சரியாக குறிப்பது. இப்ப பாருங்க என்ன செய்யறாரு? எச் உயரத்திலிருந்து ஒரு பந்து ஒன்று கீழே விடுறாரு. எச் உயரத்திலிருந்து பந்து விடவிட்டே அது நிலத்தில் அடிச்சு திரும்ப h/2 உயரத்துக்கு வந்துட்டு மேலெழும்புது. இப்ப அதுக்கான உயரத்துக்கும் வேகத்துக்குமான ஏற்கனவே 28ஆம் கேள்வியில கேட்கப்பட்ட மாதிரி உயரத்துக்கும் வேகத்துக்குமான கிராஃப் வந்து கட்டிக்காரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல h கீழே இருந்து உள்றதுக்கான கிராஃப் வந்துட்டு நமக்கு தெரியும். இப்படி மேல் நோக்கி வரும், இல்லாட்டி கீழ் நோக்கி வரும். ஏன் மேல் நோக்கியும் வரும் கீழ் நோக்கியும் வரும்னா இப்ப பாருங்க நான் சொல்றேன். இந்த திசையை அவர் பிளஸ் எடுத்தாருன்னா இந்த திசையை வந்துட்டு உயரத்தை வந்துட்டு இந்த திசையை பிளஸ் எடுத்தாருன்னா வேகத்தை பாருங்க. வேகம் வந்துட்டு அதுக்கு எதிர் திசையில இருக்கு. அப்ப வந்துட்டு என்னது? மைனஸ் அதிகரிக்க போகுது. அப்ப மைனஸ் இந்த திசையில வந்துட்டு அதிகரிச்சுட்டு வரப்போகுது. அப்ப கிராஃப் வந்துட்டு இங்க வரப்போகுது. இப்ப வேகத்திர திசையை பிளஸ் எடுத்தாருன்னா வேகத்திர உள்ள திசையை பிளஸ் எடுத்தாருன்னா வேகத்திர திசை பிளஸ் வரப்போகுது. அப்ப இங்க வந்துட்டு h வந்துட்டு உயரம் வந்துட்டு பிளஸ்ல தான் அளக்கப்பட போகுது.
உயரம் எப்பயுமே பிளஸ்ல அளக்கப்படும், இடப்பெயர்ச்சி இல்லை, உயரங்கிறது பிளஸ்ல அளக்கப்படும். அப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வேகத்திர திசை எடுக்கிறதால கிராஃப் வந்துட்டு மேல் நோக்கி, அதாவது விடையை வச்சு தான் நம்ம மதிப்பிடணும். அது பிளஸ்ஸா மைனஸா வருமா, பிளஸ் வருமா மைனஸ் வருமா, அதாவது இந்த கிராஃப் வருமா இந்த கிராஃப் வருமான்னு விடையை வச்சு தான் மதிப்பிடணும். இப்ப பாருங்க கீழ் நோக்கி வருமா மேல் நோக்கி வருமா, ரெண்டுக்கு நான் கிராஃப் வந்துரு. அடுத்ததை பாருங்க h/2 உயரத்துக்கு வந்துட்டு உயர்ந்திருக்கு, h/2 உயரத்துக்கு வந்துட்டு உயர்ந்திருக்கு. அப்ப இங்க ஹெச்னு சொன்னா இது வந்துட்டு h உயரம் எடுக்கு, இது h உயரம் எடுத்துன்னு சொன்னா இதை வந்துட்டு h/2 எடுக்கு, h/2 சொல்லி எடுக்கு, h/2 சொல்லி எடுத்துன்னு சொன்னா இப்ப வேகம் வந்துட்டு எப்படி வரப்போகுது, இப்ப வேகம் வந்துக்கிட்டு இந்த திசையில் எரிய போகுது. இப்ப வேகம் வந்துக்கிட்டு இந்த திசையில் எரிய போகுது, இந்த திசையில எரிய போகுது. இந்த திசையில இடப்பெயர்ச்சி எப்படி அளக்கப்பட போகுது, இந்த திசையில அளக்கப்பட போகுது. இடப்பெயர்ச்சி இந்த திசையில அளக்கப்பட போகுது, அதாவது மேல் நோக்கி போறதால நிலமட்டத்திலிருந்து உயரமும் இடப்பெயர்ச்சியும் ஒரே திசை அறிய போகுது, ஒரே திசை அறிய போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா h/2 தூரம் வரைக்குமான வேக கிராஃப் வந்துட்டு பிடி கிராஃப் வந்துட்டு வரைஞ்சா எப்படி வரப்போகுது, h/2 தூரம் வரைக்குமான பிடி கிராஃப் வந்துட்டு வரையக்குள்ள எப்படி வரப்போகுது. பூச்சியத்துல ஒரு ஆரம்பம், அதாவது பூச்சி உயரம் இந்த இடத்துல வந்துட்டு என்னது h வந்துக்கிட்டு பூச்சியமாக ஹரிக்க போகுது, இந்த இடத்துல h வந்துக்கிட்டு பூச்சியமாக ஹரிக்க, பூச்சியத்துல வேகம் என்ன ஹரிக்க போகுதோ, வேகம் வந்துட்டு ஒரு உயர்வான பெருமதி ஹரிக்க போகுது. இங்க வந்துட்டு ஆக உயரத்துல வரக்கலாம் வேகம் வந்துட்டு என்ன ஹரிக்க போகுது 10 ms - 1 10 ms - 1 குறைஞ்சி 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 வந்து இந்த இடத்துல வேகம் என்ன ஹரிக்க போகுது பூச்சியமாக ஹரிக்க போகுது. அப்ப ஆரம்பத்துல என்னது பூச்சியம் ஹரிக்கக்குள்ள வேகம் வந்துக்கிட்டு ஒரு வேகம் ஒன்று இருக்கும், அதை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துன்னு சொன்னா என்ன செய்ய போகுது h/2 வரைக்கும் என்ன செய்ய போகுது அப்படியே வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும், அப்படியே குறைஞ்சிட்டு, அதாவது நேர்கோடு எப்பயுமே வராது, நேர்கோடு வந்துக்கிட்டு எப்பயுமே வராது, நேர்கோடு எப்பயுமே வராது, ஒரு வளைகோடு தான் வரும், வளைகோடு தான் வரும். ஏன்னு சொன்னா வேகம் வந்துக்கிட்டு 10 ms - 1 ஒவ்வொரு செகண்டுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு, அதால நேர்கோடு வராது, வளைகோடு தான் வரும். இப்ப இப்படி ஒரு கிராஃப், இப்படி ஒரு கிராஃப், இப்படி ஒரு கிராஃப், இப்படி ஒரு கிராஃப். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க இந்த 4 கிராஃப் 4 துண்டுகள் இருக்கு, இந்த 4 துண்டுகளுக்குள்ள 2 துண்டு வரப்போகுது, இந்த 4 துண்டுகளுக்குள்ள 2 துண்டு வார மாதிரி கிராஃப் வந்துட்டு வரப்போகுது. அப்ப அந்த 4 துண்டுக்குள்ள 2 துண்டு வார மாதிரி நேர்கோடு வாடுறது 3வது பட்டுங்க 5வது பட்டுங்க 1 2 4 1 2 4 கிலோமீட்டர் வரப்போகுது, 1 2 4 கிலோமீட்டர் வரப்போகுது. முதலாவது நான் இந்த திசை வேகத்தில் இருக்கிற திசையை வந்துட்டு பிளஸ்ல எடுக்கிறேன், வேகத்தில் இருக்கிற திசையை வந்துக்கிட்டு பிளஸ்ல எடுக்கிறேன். இந்த திசையை பிளஸ்ல எடுத்தேன்னா ஆரம்பத்துல எங்க இருக்க போகுது, ஆரம்பத்துல வந்துட்டு கிராஃப் வந்துட்டு இப்படி இருக்க போகுது, கிராஃப் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு வேகம் வந்துட்டு மைனஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்க போகுது இந்த திசையில் இருக்க போகுது. அப்ப இந்த துண்டு வருமா, இந்த துண்டு வந்துட்டு வருமா, வராது, இந்த துண்டு வராது, இந்த துண்டும் இந்த துண்டும் முதலாவது துண்டும் 2வது துண்டு மட்டும் தான் வரும். இந்த திசை, அதாவது வேகத்திற திசையை வந்துட்டு நான் ஒரு ஆரம்ப திசையை நான் எடுத்திருந்தேன்னா 1 2 தான் வரப்போகுது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது ஆரம்பத்தில் h உயரத்துக்கு மேலே வரும், அதாவது h உயரத்துக்கு வந்துக்கிட்டு ஒரு திசையிலையும் அடுத்து h/2 உயரத்துக்கு வந்துட்டு வேறொரு திசையிலையும் வந்துட்டு கிராஃப் வரப்போகுது. அப்படி வரக்கூடிய கிராஃப் வந்துட்டு என்ன இருக்கு, முதலாவது கிராஃப் மட்டும் தான் இருக்கு. முதலாவது கிராஃப் வரணுன்னு சொன்னா முதலாவது கிராஃப் வந்துக்கிட்டு வரணுன்னு சொன்னா முதலாவது கிராஃப் வரணுன்னு சொன்னா எப்படி அவர் எடுத்திருக்கிறது திசையே, இந்த பக்கம் வந்துட்டு அளந்துட்டு போயிருக்காரு, உயரத்தில் அளக்குற திசையில வந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு வேகத்தை வந்துட்டு திசையை எடுத்திருக்காரு, அளந்துட்டு போயிருக்காரு. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேகம் வந்துட்டு ஆரம்பத்துல என்ன இருக்கு மைனஸ் இருக்க போகுது, மைனஸ் இருக்க போகுது. இப்ப அடுத்ததுல பாத்தீங்கன்னா வேகம் வந்துட்டு என்ன அறிக்க போகுது பிளஸ் ஆக அறிக்க போகுது, வேகம் வந்துட்டு பிளஸ் ஆக அறிக்க போகுது, பிளஸ்ல இருந்துட்டு குறைஞ்சிட்டு வருது, இங்க மைனஸாக அதிகரிச்சுட்டு வருது, மைனஸாக அதிகரிச்சுட்டு வருது. அப்படி வரக்கூடிய விடையாக என்ன விடை இருக்கு, முதலாவது விடை மட்டும்தான். அப்ப இங்க திசைங்கிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கு, திசைங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கு, இந்த திசையை வச்சுதான் விடை எடுக்கும், திசையை வச்சுதான். அப்ப முதலாவது திசை நான் இந்த திசையில எடுத்தேன், இந்த திசையில எடுத்தேன், இந்த திசையில வந்துட்டு மாறி விட வந்துச்சு, அப்படி ஒரு விடை தரல.
அப்ப இந்த திசையிலாக எடுத்திருக்கிறது. இந்த திசையில் எடுத்ததால உங்களுக்கு விட தெளிவாக முதலாவது விடையாக வரக்கூடிய மாதிரி ஆன்சர் நம்பர் 1 நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது தெளிவாக வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த ஒரு டவுட்டும் இருக்க மாட்டுச்சு. ஏற்கனவே இதுல வந்த 28ஆம் கேள்வியில் வந்த மாதிரி ஒரு மோதலினால வரக்கூடிய அடுத்தது h/2 உயரத்துனால அடுத்த ஒரு கிராஃபையும் சேர்த்து கட்டிக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். தெளிவாக வழங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வழங்கி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி டவுட் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம் நீங்க.